அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஜியா நியூஸ். இப்போ வாங்க பல முக்கிய செய்திகளை பார்ப்போம். ஒரு முக்கியமான செய்திங்க. அது என்னன்னா, விரைவில் நார்மல் ஃப்ளைட் ஓப்பன் பண்ண போறதா இந்தியன் சிவிலேஷன் தலைவர் ஹர்தீப் சிங் பூரி அவர்கள் அறிவிச்சிருக்காரு. அது எப்போன்னா, உள்நாட்டு விமான சேவை 50லேருந்து 60% இயங்க ஆரம்பித்த உடனே இந்த சர்வதேச விமான சேவையை ஆரம்பிப்போம்னு அறிவிச்சிருக்காரு. இப்போ முன்பை விட அதிகமாக உள்நாட்டு விமான சேவை அதிகமாயிட்டு இருக்கு. அதனால கூடிய சீக்கிரமே நம்ம எதிர்பார்க்கலாம். அதுபோல மற்ற நாடுகளும் சர்வதேச விமான சேவை தொடங்கிட்டா எல்லா நாடுகளுக்கும் சேவை தொடங்கும்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் சவுதி அரேபியாவில் இன்றையிலிருந்து லாக்டவுன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ அங்கே எந்தவித லாக்டவுனும் இல்லைன்னு சவுதி உள்துறை அமைச்சகம் அறிவிச்சிருக்கு. ஆனால் மக்கள் சமூக இடைவெளியை கடைபிடிக்கணும், மாஸ்க் க்ளவுஸ் கட்டாயம் அணியணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் உம்ரா பயணமும் இன்டர்நேஷனல் விமான போக்குவரத்தும் இதெல்லாம் ஓப்பன் பண்ண அனுமதி இன்னும் கொடுக்கலன்னு சவுதி அரசாங்கம் அறிவிச்சிருக்கு. அப்புறம் மங்காஃப் ஏரியாவில் தனது குடியிருப்பு பகுதியில் இருக்கிற பில்டிங்கின் 14வது மாடியிலிருந்து ஒருத்தர் குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. இது தொடர்பாக இப்போ வழக்கு பதிவு செஞ்சு குவைத் போலீஸ் விசாரணை செஞ்சுட்டு வராங்க. கொரோனா வைரஸின் ஹாட்ஸ்பாட்டில் ஒன்றாக மாறியுள்ள மஹ்பூலா பகுதியில் நேபாள் நாட்டை சேர்ந்த ஒருவர் ஒரு பில்டிங்கின் மேலிருந்து தற்கொலைக்கு முயன்றபோது அவரை எல்லை பாதுகாப்பு படையை சேர்ந்த ஒருவர் காப்பாற்றினார். தற்கொலைக்கு முயற்சி செய்ததாக சொல்லி அவரை ஃபிந்தாஸ் போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. குவைத்தில் தற்கொலை செய்வது சட்டப்படி குற்றமாகும். அப்புறம் ஒரு பிலிப்பைன்ஸ் நாட்டு பெண் ஹவலி நுக்ரா ஏரியாவில் தூக்கு மாட்டி தற்கொலை பண்ணிட்டாங்க. இதற்கு காரணம் அவங்களுடைய டிப்ரெஷன் தான் சொல்லப்படுது, அதாவது மன அழுத்தம். குவைத் அரசாங்கம் மக்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உதவி செஞ்சாலும் இந்த மாதிரி தற்கொலைகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்த வீடியோவின் கீழ் உள்ள டிஸ்கிரிப்ஷனில் மனநல மருத்துவருடைய நிறைய பேர் நம்பரை கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த செய்தியை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாரோ ஒருவருக்கு இந்த உதவி தேவைப்படலாம். அப்புறம் பங்களாதேஷ் எம்பியோட அக்கௌண்ட்டில் $5 மில்லியன் இருந்ததா அதிர்ச்சி செய்தி வந்திருக்கு. இப்போ $5 மில்லியன் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது அக்கௌண்ட்டில் இருந்த அந்த $5 மில்லியன் எடுக்க முடியாத அளவுக்கு குவைத் அரசாங்கம் செஞ்சுட்டாங்க. அந்த பணம் மீண்டும் கிடைக்கணும்னா குற்றம் சாட்டப்பட்ட எம்பி குற்றம் செய்யலன்னு நிரூபிக்கப்படணும். அப்போதான் அந்த $5 மில்லியன் அக்கௌண்ட்டுக்கு திரும்ப வரும். அப்புறம் பொது மன்னிப்பினால் பயனடைஞ்சவங்க 1195 பயணிகள் 8 விமானங்களில் அவங்கவுங்க நாட்டுக்கு போயிருக்காங்க. இதில் எகிப்து நாட்டுக்கு 4 விமானமும் இந்திய நாட்டுக்கு 2 விமானமும் மீதமுள்ள விமானம் நேபாள் கத்தாருக்கு சென்றுள்ளதா சிவிலேஷன் ஆஃப் குவைத் அறிவிச்சிருக்காங்க. அப்புறம் வந்தே பாரத் மிஷன் மூலமாக சுமார் 5178 இந்தியர்கள் பாதுகாப்பாக நாடு திரும்பியிருக்காங்க. இதில் குவைத் உட்பட அபுதாபி, தமாம், தோஹா, பஹ்ரைன் என மொத்தம் 26 நாடுகளிலிருந்து பயணிகள் இந்தியாவிற்கு பாதுகாப்பாக வந்தடைந்தார்கள் என இந்திய சிவிலேஷன் தலைவர் ஹர்தீப் சிங் பூரி அவர்கள் தனது ட்விட்டர் பக்கத்தில் செய்தி வெளியிட்டுள்ளார். அப்புறம் ஊரடங்கு சட்டத்தை மீறியவர்களை குவைத் போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் 12 பேர் இந்த நாட்டை சேர்ந்தவர்கள், ஒருவர் மற்ற நாட்டை சேர்ந்தவர். இவங்க மேலே கேஸ் ஃபைல் ஆகியிருக்கு. அப்புறம் லீகலாக ஆக்ஷன் எடுக்கப்பட்டிருக்கு. மீண்டும் பெரிய அளவில் போதை மருந்து கடத்தல் நடந்திருக்கு. அதை குவைத் போலீஸ் முறியடிச்சிருக்காங்க. இந்த கடத்தல் போஸ்ட் பார்சல் மூலமாக செஞ்சுருக்காங்க. போலியான பேருக்கு இந்த பார்சல் வந்திருக்கு. இது தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கார். அந்த பார்சலில் சுமார் 52 கிலோகிராம் கிறிஸ்டல் பவுடர், 22 கிலோகிராம் கெமிக்கல், 4 கிலோ பவுடர் இருந்திருக்கு. இந்த கெமிக்கலை எல்லாம் சேர்த்து தான் தடை செய்யப்பட்ட அந்த போதை மருந்தை தயாரிக்க இருந்தாங்க. இப்போ கைது செய்யப்பட்டவர்கிட்ட இருந்து தொடர்ந்து விசாரணை நடந்துட்டு வரதா குவைத் உள்துறை அமைச்சகம் அறிவிச்சிருக்கு. இன்னைக்கு குவைத் தினார் இந்தியா மற்றும் இலங்கையின் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பற்றி பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு $245 398 காசுகளும், ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு $593 471 காசுகளும் உள்ளது. இந்த ரேட் நீங்கள் அனுப்பும் பேங்கை பொறுத்து சில ஏற்ற இறக்கம் இருக்கக்கூடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த பதிவில் பல முக்கிய செய்திகளோடு சந்திக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்போதும் இணைந்திருப்போம். நன்றி.